ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாம் திருப்பாடலை தியானிக்கின்ற இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று நாம் அவரிடத்திலே தஞ்சம் புகுதல், அவரிடத்திலே அடைக்கலத்தை நாடுதல், அவரே எனக்கு எல்லாம் என்று சரணாகதி அடைகின்ற ஒரு நிலையிலே இந்த திருப்பாடலை ஜெபிக்க இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். இந்த அருமையான நாளிலே இவ்வார்த்தைகளை நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீரே எனக்கு அடைக்கலம், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நீரே என்னை பார்த்து கொள்வீர் என்று முழுமையாக அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தல். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைதல், அடைக்கலம் புகுதல். ஏன் அடைக்கலம் யாருக்கு தேவை? நல்லவர்களாக நான் இருக்கின்றேன், என் வாழ்க்கையில் நான் நன்மைதான் செய்கின்றேன், உண்மைக்கு ஏற்ப நான் வாழ்கின்றேன், பிறருக்கு நன்மை நான் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கின்றேன், ஆனால் எனக்கு தீமையே நடக்கின்றது, என்னை எல்லோரும் வெறுக்கின்றனர், படுகுழியில் தள்ளுவதற்கு, என் பெயரை கெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றனர் என்று யார் நேர்மையாளர் ஒருவர் இத்தகைய நிலையிலே இருக்கின்றாரோ அவரே அடைக்கலம் புக. யாரிடத்திலே அடைக்கலம் புக அவர் தயாராக இருப்பார் என்றால், எனக்கு நீதி வழங்குகின்ற தெய்வம், எனக்கு நீதி வழங்குகின்ற ஒரு நபர். அது யார் நீதியோடு இருக்கிறார் என்றால் நம் இறைவன், நம் ஆண்டவர். அவர் ஒருவரே நீதி தவறாதவர். நல்லோரையும் தீயோரையும் அவர் பிரித்து பார்த்தாலும் அன்பு செய்கின்றவர். நல்லோருக்கு நன்மை செய்வதிலே அவர் காலம் தாழ்த்தினாலும், ஆனால் ஏற்ற காலத்திலே ஏற்ற விதத்திலே நிறைவான நன்மையை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கின்றார். ஆக அடைக்கலம் ஆண்டவரிடத்திலே நாம் புக வேண்டும், அவரிடத்திலே அடைக்கலத்தை நாட வேண்டும். தாவீது அரசர் இந்த அருமையான நாளிலே அவர் பாடுவதும் இத்தகைய அடைக்கலத்திலே தான் நான் இருக்கின்றேன் என்று பாடுகின்றார். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என் எதிரிகள் என்னை கொல்வதற்காக, என்னை கிழித்து போடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நன்மையே செய்திருந்தாலும் அவர்கள் என்னை தீமையாக பார்க்கின்றார்கள். நான் என்ன தீமை செய்தேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆண்டவரிடத்திலே இந்த திருப்பாடலிலே விவரிக்கின்றார். அதிலே அவர் இறுதியாக ஆண்டவரை போற்றி பாடுவதும், நீர் நீதியுள்ள நடுவர், ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நீர் கண்டறிபவர், நான் நல்லது செய்திருக்கிறேன் என்று உமக்கு தெரியும் என்று அந்த அருமையான அடைக்கலத்திற்குள்ளாக அவர் தன்னையே கையளிக்கின்றார். கடவுளே நீரே என் கேடயம் என்று அவர் ஜெபிக்கின்றார். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் நாடுவதை தவிர வேறு எந்த இடத்திலும் நாம் அடைக்கலம் தேட இயலாது. காரணம்,
அவர் நம் எண்ணங்களையும் நம்மளுடைய விருப்பங்களையும் கண்டடைகின்றவர். என்னுடைய விருப்பங்கள் நல்லதாக இருக்கிறதா? என்னுடைய விருப்பங்கள் தீமையாக இருக்கிறதா? நான் நல்லதை சிந்திக்கிறேனா? நான் நல்லதை செய்ய ஆசிக்கிறேனா என்று நாம் எண்ணுகின்ற நிலையிலேயே ஆண்டவர் நம்மை கண்டறிந்து ஆய்ந்து விடுகின்றார். இவர் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிறார், நல்ல விருப்பங்களை கொண்டிருக்கிறார், ஆனால் இவரை எல்லோரும் வெறுக்கின்றனரே என்று ஆண்டவர் நமக்காக இறங்கி வருகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம், இதோ எருசலேமே, இறைவாக்கினரை கொள்ளுகின்ற நகரமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டிச் சேர்க்க ஆசிக்கிறேன், ஆனால் நீங்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லையே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்க நாடி வருகிறார். ஆனால் அவர்கள் அடைக்கலம் புக மறுக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எண்ணங்களாக இருக்கிறது, தீமையை நாடுகின்ற எண்ணங்களாக இருக்கிறது, வேறு இடத்திலே அடைக்கலத்தை தேடுகின்ற எண்ணங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே அடைக்கலத்தை நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர் நீதியுள்ளவர். நான் என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறேன் என்று அவர் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். ஆக நான் ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புக இன்றைய நாளிலே தாவீது அரசர் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் அழைப்பை கொடுக்கின்றார். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்விலே நான் நன்மைகளை நாடுகின்றேன், என்னுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நன்மையாகத்தான் இருக்கிறது, என்னை வெறுக்கிறார்கள், கைவிடுகிறார்கள் என்று நான் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். காரணம், நீதியுள்ள உம்மிடத்திலே என்னுடைய அடைக்கலத்தை நான் வைக்கின்றேன், உம்மிலே நான் அடைக்கலம் புகுகிறேன். நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், பணிகளையும், தேர்ந்து கொள்ளுதலையும், என்னுடைய விருப்பங்களையும் எல்லாம் ஆண்டவர் கரத்திலே விட்டு விடுகின்ற நிலையிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த அருமையான நாளிலே நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தமது சிறகுகளால் அணைத்துக் கொள்வார், வழி நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தெய்வமே, இதோ உம்மிடம் அடைக்கலம் நாங்கள் புக எங்களையே அர்ப்பணிக்கிறோம். காரணம், நீர் எங்களை அரவணைத்து கொள்ள அன்பு செய்ய நீர் என்றைக்குமே எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றீர். அந்த அன்பிலே எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஆசிர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீரின் நாளாக அமைத்து தருவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.